திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். முதல்வராக நான் தோற்றுவிட்டேன், மன்னிப்பு கேட்க வார்த்தையே இல்லை. உமர் அப்துல்லா வேதனை. பஹல்காம் தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. இதற்கிடையே பயங்கரவாத செயலுக்கு கண்டனம் தெரிவித்து காஷ்மீர் சட்டசபையில் சிறப்பு நீதிமன்றம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது தேசிய ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். மன்னிப்பு கேட்க வார்த்தைகளே இல்லை என குறிப்பிட்ட அவர், இந்த துயர சம்பவத்தை வைத்து மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்த மாட்டேன் என தெரிவித்தார். கடந்த வாரம் நடந்த தாக்குதல் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் காஷ்மீர் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்தில் தாக்குதலை கண்டித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது பேசிய காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, இந்த தாக்குதலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மாநில அந்தஸ்து கோர நான் விரும்பவில்லை. பஹல்காம் துயரத்தை பயன்படுத்தி மத்திய அரசிடம் மாநில அந்தஸ்து கேட்க எப்படி முடியும் என்பது அரசியல் எவ்வளவு மலிவானது இல்லை. இந்த 26 உயிர்களை நான் எவ்வளவு குறைவாக மதிப்பிடப் போவது இல்லை. நாங்கள் ஏற்கனவே மாநில அந்தஸ்து பற்றி பேசி உள்ளோம், எதிர்காலத்தில் பேசுவோம். ஆனால் நான் இப்பொழுது மத்திய அரசிடம் சென்று அதை கேட்டால் எனக்கு தான் அது அவமானம். இந்த சூழலில் எந்த அரசியலும் இல்லை, எந்த பிஸ்னஸும் இல்லை, எந்த மாநில அந்தஸ்து கோரிக்கையும் இல்லை. இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தையும் பாதிக்கப்பட்டவர்கள் மனமார்ந்த ஆதரவையும் தெரிவிப்பதற்கான நேரம் இது. வடக்கிலிருந்து தெற்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, அருணாச்சல பிரதேசம் முதல் குஜராத் வரை, ஜம்மு காஷ்மீர் முதல் கேரளா வரை நாடு முழுவதும் இந்த தாக்குதல் துயரத்தில் மூழ்கியுள்ளது. அடுத்த தாக்குதல் எங்கே நடக்கும் என்று மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாக பைசரன் தாக்குதல் உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் பாதிக்கப்பட்டோரை சந்தித்த போது நானும் அங்கே இருந்தேன். உயிரிழந்தோரின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த நாச வேலையை செய்தவர்கள் எங்களுக்காக எதை செய்ததாக கூறினர். ஆனால் நாங்கள் இதை கேட்போம். இந்த 26 பேரை எங்களுக்கு பெயரை சொல்லி கொலை செய்ய சொன்னோமா? இதற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோமா? இந்த தாக்குதலுக்கு நாங்கள் யாரும் உடன்படவில்லை. மோசமான காலங்களில் நம்பிக்கையை தேட வேண்டும் என்பார்கள். அதுபோல நான் காஷ்மீரில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்து வருகிறது. 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கத்துவா முதல் குப்வாரா வரை எல்லா இடத்திலும் மக்கள் தன்னிச்சையாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.